ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திக் பவித்ரா அஃபிஷியல். இன்றைக்கி என்ன விலாக்னு பார்த்தீங்கன்னா, வெனஸ்டே மார்னிங் எனக்கு எப்படி போகுது இந்த வீடியோவுக்கு போகுது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தான் கண்ணாவோட அத்தை பொண்ணுக்கு கல்யாணம். ஸோ அது வந்துட்டு 4 to 4:30 மேரேஜ்னு சொல்லியிருந்தாங்க. அது இங்கே இல்லை, சூலூரில். எல்லோரும் மண்டபத்தில் ஸ்டே பண்ணிவிட்டு அந்த அன்றைக்கி நைட் அப்படியே போயிட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துருப்பாங்களாட்டுக்குது. ஸோ எங்களுக்கு வந்துட்டு கண்ணா அந்த மாதிரி தம்பி வந்துட்டு அந்த மாதிரி தங்கி பழக்கம் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கண்ணாக்கு பிறந்தனால என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கும் வந்துட்டு இன்றைக்கி தான் பேர் வைக்கிறாங்க பூண்டி கோவிலில். ஸோ அதுக்காவது போகலாம் அப்படின்ட்டு காலையிலேயே குளிச்சுட்டு ஒரு 9 மணி ஆகிடுச்சு. கிளம்பி வீட்டிலேருந்து போகிறதுக்கே தம்பி குளிக்க வச்சு அவனை சாப்பிட வச்சு இங்கேருந்து போகிறதுக்கே. ஸோ ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சு. உள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா ஒரு 60ஆம் கல்யாணம் நடந்தது. ஸோ இந்த மாதிரி 60ஆம் கல்யாணம் பார்க்கறதுக்கு ஒரு குடுப்பனை வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் 2-3 கிளிப்பிங் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே வந்துட்டு என் ஃப்ரெண்டும் வந்துட்டு உள்ள ஈஸ்வரன் சன்னதியில் வந்துட்டு பாப்பாக்கெலாம் பேர் வச்சுட்டு அங்கே சாமி கும்பிட்டு இருந்தாங்க. அகெயின் வந்துட்டு முருகன்கிட்ட வந்துட்டு காலில் வச்சுலாம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு எங்கே போனாலும் இந்த ஐயர்ன்ட்டு திட்டு வாங்கிறதே பழக்கமாக போச்சு. ஏன்னா சாமி முன்னாடி வீடியோக்கும் சாமி எடுக்க நினச்சிக்கிட்டாங்க. அப்புறம் இந்த சைடு வந்து நெல் எடுங்க அப்படின்னாங்க. ஸோ வந்துட்டு சாமியை வந்துட்டு வீடியோ எடுக்கலைங்கன்னு சொன்னால் அவர் நம்மளை ஓகே அப்படின்ட்டு இந்த சைடில் வந்து நின்று எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவங்களோட சேர்ந்துட்டு நாங்களும் வந்து கோவில் பிரகாரத்தெல்லாம் சுற்றிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்புறோம். ஆனால் அவங்க அப்பா அம்மாவும் விடவே இல்லை. எப்போவாவது ஒரு நாள் தான் பார்க்குறோம், சரி வாங்க சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. இல்லைங்க அங்கிள் எனக்கு டைம் ஆச்சு, கண்ணாவும் வேலைக்கு போகணும்னு சொல்லியும் வந்துட்டு அவர் கேட்கல. பரவாயில்ல வாமான்ட்டு இருந்தார். இல்லை அவர் வேலைக்கு போன 2 நாளாக வந்துட்டு ஃபங்க்ஷன் போகும், அவர் போகலை அப்படின்னதும் நானே கொண்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணுற ஆளுனாலும் பரவாயில்ல அப்படின்னாரு. கண்ணாக்கும் வேலைக்கு டைம் ஆச்சுன்ட்டு அவனும் வந்துட்டு கோயம்புத்தூர் கிளம்பிட்டான். ஸோ வந்துட்டு அங்கேருந்து பாப்பாவெல்லாம் கொஞ்சிட்டு 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். பார்த்தா பாப்பா வந்துட்டு அப்படியே என் ஃப்ரெண்டு மாதிரியே, அப்புறம் லைட்டாக சாயில் வந்து அவங்க தாத்தா மாதிரி இருந்தது. ஸோ அங்கே என் ஃப்ரெண்டு கௌரி அவங்க அப்பாவோட கார்லேருந்து தான் கிளம்பணும். அங்கேருந்து அவினாசிக்கு போயிட்டு அவினாசியில் வந்து பைபாஸில் வந்து அன்னபூர்ணா ஹோட்டல். ஸோ அங்கே வந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருந்தோம். தம்பிக்கு வந்து நான் ஃபோன் காட்டிட்டு ஓட்டவும் நான் வந்துட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியல. இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தது தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து தம்பிக்கு வந்துட்டு ஃபீட் பண்ணோம் அப்படின்ட்டு கௌரி வந்துட்டு சாப்பிட்டு பாப்பா தூக்கிட்டு போயிட்டா. ஸோ நாங்கள்லாம் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு தம்பிங்களும் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. என்ன சொல்லிட்டு இருக்கா என் ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா, பவி இந்த வீடியோவில் வந்துட்டு யூடியூப்பில் போடுவே அடி அப்படின்ட்டு இருந்தோம். இல்லாடி மினி விளாகில் தாண்டி போடுவேன் அப்படின்ட்டு பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு இவளை பார்த்து. எப்படி பார்த்தாலும் 1 இயருக்கு மேலேயே இருக்கும். ஸோ வந்துட்டு பாப்பா பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், அவளை பார்த்ததுலேயும் ரொம்ப சந்தோஷம். ஸோ வந்துட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு தம்பி வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் கூட அடங்கவே இல்லை. அங்கேருந்து சாப்பிட்டு காரில் ஏறி கிளம்பியாச்சு. இப்போ வந்துட்டு அவங்களும் வந்து என்னை விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. மாதிரியான மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை கைஸ்.